நேற்று லைவ் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு கட் ஆயிடுச்சு, அதனால் எங்களால் வர முடியல. நாங்களும் திரும்பி ரீகனெக்ட் ஆக பார்த்தோம். ஆர்சிபி ஃபேன்ஸ் கோச்சிக்காதீங்க, நெட்டு கட் ஆயிடுச்சு. இன்னைக்கு கண்டிப்பாக நாங்கள் லைவ் வரோம். லைவ் மறக்காமல் எல்லாம் வந்துருங்க. லைவ்ல நீங்க எஸ்ஆர்ஹெச் மேட்ச் முதல் லைவ் வருவீங்க, ஆர்சிபி மேட்ச் லைவ் வர நெட் கட் நம்ம வந்து ஒரு 10 நிமிஷமா என்னமோ இருந்தோம், அதுக்கப்புறம் நெட் கட் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த வீடியோவில் ஒன்றும் இல்லாத நான் டெலிட் பண்ணிட்டேன். இது இந்த வாரத்தோட டபுள் லெட்டர்ஸ். ஐபிஎல்ல டபுள் லெட்டர் சனிக்கிழமை வந்தா வந்துரும். சனிக்கிழமை தான் நாங்களும் ப்ரிவியூவோட வந்துருவோம். அதே மாதிரி இந்த வாரம் இந்த டபுள் லெட்டர் சனிக்கிழமை நடக்கிற மேட்ச் முக்கியமா ஊரோட டாப்ல இருக்கிறவங்க எல்லாம் மோதிக்கு போறாங்க. யார் யார் மோதிக்கு போறாங்க, என்ன டீம், எல்லாம் இந்த வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோவா, அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரிவியூ எந்த டீம்னா பஞ்சாப் மக்கள் தலைவர் மிஸ்ஸஸ் காந்திஜி டிசி எப்படி ஆட போறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிவியூ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம பஞ்சாப்ல இருந்து போயிடலாம். பஞ்சாப் வந்து அன்பீட்டனா வராங்கன்னு நினைக்கிறேன். அந்த நெட் ஒரு நோ ரிசல்ட் தவிர அன்பீட்டனா வர்றாங்க. டிசி ஒரு ஆன் அண்ட் ஆஃப் தான். பவுலிங் தான் டிசில நல்லா இருக்கு. ஆஹா ஓஹோன்னா கடைசியில எல்லாமே கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையா டிசியில ஆயிட்டு இருக்கு பவுலிங். என்ன நினைக்கிறீங்க? சரி, டிசி வந்துட்டு ஒரு தோல்வியிலிருந்து வராங்க, பஞ்சாப் வின்ல இருந்து வருது. இப்போ இந்த மேட்ச்ல பார்த்துட்டுன்னா நம்ம இது ப்ரிவியூலாம் பேசும்போது பஞ்சாப் அடக்கிற ஒரே டீம் டிசின்னு சொன்னோம். ஆனால் டிசி இப்போ எல்லா டீமும் அடிச்சுட்டு போறாங்க. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் டிசிக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச். இந்த மேட்ச் தோத்துட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்களுமே ஓரளவு வெளியே வர மாதிரி தான். ஏன்னா அவங்க என்னதான் வின் கண்டிஷன்ல இருந்தாலும் அவங்களால தோக்க ஆரம்பிச்சுட்டா பல்காக தோக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம பார்த்துருக்கோம். அதுவும் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் ப்ரெஷர்னா அவங்க ஹேண்டில் பண்ணி நம்ம பார்த்ததே இல்லை. எனக்கு நம்ம டிசி இந்த மேட்ச் தான், நம்ம தான் சொன்னோம்ல இந்த வாரத்தில் நடக்கிற எல்லா மேட்சுமே முக்கியமான மேட்ச்ன்ட்டு. அந்த மாதிரி டிசி இந்த மேட்ச் தோத்துட்டாங்கன்னா போய் மும்பை கூட ஒரு பக்கத்துல ஒரு சீட்டை போட்டு உட்காந்துக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல மும்பை அளவுக்கு கேளமா ஒன்றும் இல்ல, விளையாடுறாங்க. கேப்டன்சி ஹர்திக் பாண்டியா அளவுக்கு மோசமா பண்ணலனாலும் இவரும் அவருக்கு பக்கத்துல ஒரு அளவுக்கு மோசமா தான் பண்றாரு. இந்தியாவோட டாப் 2 ஆல்ரவுண்டர்ஸ் எங்க பாரு, ஹர்திக் பாண்டியா அளவுக்கு இல்ல, 2 பேருமே சீட் வச்சுன்னா 2 பேரும் நிதிஷ் ராணாக்கு யாராவது 4வது ஓவர் கொடுப்பாங்களா? இந்தியாவோட டாப் 2 ஆல்ரவுண்டர்ஸ் 2 பேரும் இந்தியாவுக்காக உயிரை கொடுத்து விளையாடுறீங்க. ஆனா உங்க பிரான்சைஸ்க்காக நீங்க விட்டு உட்காந்து சொதப்புன்னு சொதப்புறீங்களே தம்பி. ஐயோ டென்ஷன் ஆகுது. அந்த கேப்டன்சி ஏறார பத்தி பேசினாங்க, அதை விடுங்க. இந்த அக்சர் பட்டேல் இருக்கிறாரு, ஒரு கேப்டன் மட்டும் ஒழுங்கா பண்ணாருன்னா நீ ஈஸியா டிசி வின் பண்ணிடும். வழக்கம் போல லெப்ட் ஹேண்ட் பவுலர் தர மாட்டேன். இன்னைக்கு எங்க டெல்லியில நடக்குதா? டெல்லியில இருந்தா நம்ம டீம்ல ஏதாவது சொந்தக்காரர் இருக்கிறான்னு பாரு, உள்ளூர்காரன் எவனோ இருக்கான்னு பாரு, அவன் தான் இன்னைக்கு இம்பாக்ட் பிளேயரு. இல்ல இன்னைக்கு 10 நிமிஷம் அபிஷேக் அவருக்கு வாய்ப்பு இருக்கு. அபிஷேக் பவன் உங்க டீமுக்கு வந்து நீங்க டீம்ல ஓப்பனர் இல்லாம கஷ்டப்பட்டப்ப விக்கெட் கீப்பர் இல்லாம சூப்பரா பண்ணி ஸ்ட்ரைக் ரேட் மெயின்டைன் பண்ணி ஆடி சூப்பரா ஆடி கொடுத்துட்டு இருந்தாரு. நீங்க வந்து புதுசா ஒரு 4 ஓப்பனர் எடுத்துட்டீங்கன்னா அபிஷேக் பவன் உட்கார இருப்பீங்களா? அபிஷேக் போரல் சொல்றேன். ஆனா அவங்க சக்சஸ் ரேட் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி, அதனாலதான் அவங்க எடுக்கிறது இல்ல. சக்சஸ் ரேட்னா போன சீசன் பார்த்துருக்கோம், சக்சஸ் ரேட் கிடையாது. அதனாலதான் அவங்க அபிஷேக் போரலுக்கு பதிலாக இத்தனை ஓப்பனர் எடுத்து வச்சிருக்காங்க. பேட்டிங்ல பஞ்சாப் பேட்டிங் பத்தி பேசிடுவோம். கைண்ட் ஆஃப் சேம். அபிஷேக் சர்மாட்ட என்ன அடி வாங்கினாங்களோ அதே மாதிரி இங்க ஒரு பேட்ஸ்மேன் இருக்காரு, பிரியான்ஸ் ஆரியான். இன்னைக்கு பிரியான்ஸ் ஆரியா பத்தி கொடுங்க. கூப்பர் காலனிக்கு எதுவும் இன்ஜூரி பேக் டு ஆஸ்திரேலியாங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் பார்த்து அது எவ்வளவு தூரம் உண்மைங்கிறது எனக்கு தெரியல. அதாவது போயிட்டு ஆஸ்திரேலியா போயிட்டு ரிட்டர்ன் உடனே வர மாதிரிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பார்த்து அது எவ்வளவு உண்மைன்னு தெரியல. அவர் இல்லைன்னா அப்படியே ரீப்ளேஸ்மெண்ட் வந்து மிச்சில் ஓவர் இல்லைன்னா வந்து அஸ்மதுல்லா உமர் சாய் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா கூப்பர் காலனி ரொம்ப ஸ்ட்ராங்கா விளையாண்டுருந்தாரு. அந்த இடத்த பிடிக்க முடியுமாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். இன்ஜூரியா இருந்து இல்ல, நானு ஒமர் சாய் கூட பார்க்க மாட்டேன், மிச்சல் ஓவனை பார்ப்பேன். மிச்சல் ஓவன் கைண்ட் ஆஃப் சேம் கூப்பர் காலனியோட இன்னும் அதிரடி ஆடக்கூடிய பிளேயர் தான். அதிரடி ஆடக்கூடிய கூப்பர் காலனி கொடுக்குற ட்ரஸ்ட் கொடுப்பாராங்கிறது அது தெரியல. ஆமா, ஃபர்ஸ்ட் சீசன் ஆரம்பிக்கும்போது கூப்பர் காலனி நல்லா ஆட மாட்டோம்னு சொன்னோம். நம்ம மிச்சல் போனாங்கலையா அது இல்லாம இந்த ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் எல்லாம் இங்க இருந்து ஏதாவது அடிபட்டுச்சுன்னா ஸ்கேன் பண்ணி ஆஸ்திரேலியாவுக்கு போறாங்க. கமெண்ட்ரி எல்லாம் சொன்னாங்க ஆஸ்திரேலியா இருக்கிற எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் மற்ற ஸ்கேனோட இந்தியாலே சூப்பரா பண்ணுவாங்க. இவங்க எதுக்கு எல்லாம் ஆஸ்திரேலியாவுக்கு போறாங்கன்னு தெரியல.
ஓகே, நம்ம ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் ஃபுல்லா ஒரு இன்ஜுரி ஆகுறது ஒரு ஒரு டிராமா மாதிரி போயிட்டு இருக்கு. இன்ஜுரி ஆகுறாங்க, லேட்டா வராங்க, இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இல்ல இந்த அது மாதிரி ஏன் எல்லாம் இன்ஜுரி பண்ணிதான் ஒரு ஆகுதுன்ட்டு வேர்ல்டு கப் அடிச்சாங்க. இல்ல இன்ஜுரி ஏன் ஆகுதுன்னா இல்ல இந்த மாதிரி டிலே பண்ணிதான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வேர்ல்டு கப் வந்து அடிச்சாங்க. இதே மாதிரிதான் ஐபிஎல் சீசன்ல யாருமே வரல. இல்லைன்னா பக்கத்துல எந்த வேர்ல்டு கப்பும் இல்ல. வந்து வேர்ல்டு கப்ல ஏன் இன்ஜுரி வேர்ல்டு கப் ஆகுதுன்னு ஏன் அடுத்த சொல்றேன். வருஷம் வருது, அடுத்த 27 வருஷம் வேர்ல்டு கப் வேர்ல்டு வருது. கப்புக்கு இப்ப இருந்து இன்ஜுரி டிராமா போட்டு என்ன பிரயோஜனம்? இன்ஜுரி ஏன் ஆகுதுன்னா வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்லாம் தாங்கவே முடியாது. பேட்டிங்லாம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம பிளேயர்ஸுக்கு ஏன் இன்ஜுரி அதிகமாகுதுன்னா வெயில் இந்த வாட்டி ரொம்ப அதிகம். நாம பார்க்குறோம் சொல்றோம் அதெல்லாம் இல்லை. அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வரணும். நைட்ல விளையாண்டாலுமே அவங்களுக்கு பயங்கரமா இன்ஜுரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வெயில் அதிகமா இருக்கு. அதுதான் ஒரே காரணம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா humidity அதிகம் இருக்கும். இல்ல இந்த நம்ம அந்த மும்பை ஐபிஎலுக்கு மேட்ச்லயே பார்த்தோம். இந்த ஐபிஎலுக்கு முன்னாடி பார்த்துட்டுனா ஐபிஎல் நடக்காததுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2 மாசம் மேட்சே ஆட மாட்டாங்க. இந்த மாதிரி 2 மாசம் ரெஸ்ட் விட்டுருவாங்க. இந்த 2 மாசம் ரெஸ்டா இருக்குன்னு சொல்லி தான் நம்ம ஐபிஎல்னு ஒன்று கொண்டு வந்தோம். சரி, நம்ம மேட்சுக்குள்ள வந்துருவோம். பஞ்சாப் பேட்டிங் சூப்பர் ஃப்ரெண்ட்லி இருந்தா பெட்ரு. மிச்சல் ஓவனா எவ்வளவு தூரம் அந்த இடத்துல ப்ராமினெண்டா தருவாருன்னு தெரியல. மிச்சலும் முதல்ல ஆடுவான்னு தெரியல. நான் ஒமர்சாய் ஆல்ரெடி ஒரு ப்ரூவன் ஃபேக்டர் இருக்கனால ஒமர்சாய் பவுலிங்க்கு அவங்க போவாங்க. குப்பையாட்டு இருக்கிறதுனால பவுலிங் போக மாட்டாங்க. சரி அப்படியே அந்த பக்கம் பவுலிங் டிசி பவுலிங் வருவோம். என்னதான் ஆச்சு? பவுலிங் அந்த பவுலிங் இந்த இப்ப நான் தாண்டா இந்த சமுத்திரக்கணி வடச்சென்னை மீன் மாதிரிதான். இப்ப நான் தாண்டா ஊரோட கீழே இருக்கிறேன். அந்த மாதிரி டாப்ல இருந்து ஸ்ட்ரைட்டா கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிட்டே வருதுன்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க? ஸ்டார்டிங்ல டிசி போட்டது வேற. சீசன் ஸ்டார்ட் ஆகும் போதே போட்டது பயன்படுத்துறாங்க. அந்த மும்பை மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்க முன்ன பயன்படுத்துறாங்க. முகேஷா இருக்கட்டும், எல்லாருமே நட்ராஜனா இருக்கும். இப்ப வர வர எல்லாத்தையுமே அடிச்சிடுறாங்கன்னு தோணுது. இல்ல நீங்க வந்து பகல் மேட்ச் ப்ரோ, பகல் மேட்ச் வந்து பிச்சு ஸ்லோவா தான் இருக்கும். அது பவுலிங் ரொட்டேஷன் கரெக்டா பண்ணும் ப்ரோ. குல்தீப் ஒரு ஓவர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் குல்தீப் ஓவர் கொடுக்கறது இல்ல. அக்சர் பட்டேலே வந்து ஓவர் போறது இல்ல. அப்படிங்கும்போது அவர் மிஸ்டேக் பண்றாரு. நிதிஷ் ராணா கொண்டதான் 4 ஓவர் கொடுக்கறது. அது மாதிரி அவர் தான் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கிறாரு. லுங்கிங்கடி நல்லா பந்து போட்டுறாரு, நட்ராஜன் நல்லா பந்து போட்டுறாரு. மீதி 3 பேரை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணா நல்லா பொட்டன்ட்டு பவுலிங் அட்டாக் தான். ஒரு பவுலரை வந்து போனாட்டு விட்டுட்டு பேட்ஸ்மேனை கொண்டு வந்து அவருக்கு 4 ஓவர் கொடுத்தாரு. அப்படிங்கும்போது கேப்டன்சி ஏரர் தான். மறுபடியும் இந்த ஆட்டு விப்ராஜினிக்கு நம்ம கொண்டு வந்துருவோம்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா முகேஷுக்கு பதிலா வந்து துஷ்மந்த் சந்திரா வந்துருவோம்னு நினைக்கிறேன். 10 நிமிஷத்துக்கு பதிலாக அபிஷேக் ஓரளவு பிருத்திவி ஷாவையே ஆடிட்டு கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு டெல்லி ஓரளவு ஃபைட் கொடுப்பாங்க. பகல் மேட்ச் அவங்க கேட்ட பிச்சு அந்த பிச் வந்து கொஞ்சம் ஸ்லோனஸா இருக்கும். டெல்லி வந்து ஸ்லோனஸா இருக்கும். இல்ல பகல் மேட்ச் வரைக்கும் பார்த்திருக்கோம். எல்லா மேட்சும் ஸ்லோவா தான் இருந்துச்சு. அதான் இந்த பிச் கண்டிஷன்ஸ் வந்து பஞ்சாப் பேட்டிங்கே சூட் ஆகாத மாதிரி எனக்கு தோணும். ரவ்சிம்ரன் சிங், பிரியன்ஸ் ஹரியா, கூப்பர் கல்னி, ஸ்ரேயஸ் ஐயர், நெகேல் வெதரா, ஸ்லோனிஸ் எல்லாருமே பிளைண்ட் ஸ்லாகர். பயங்கரமா பேட்டுக்கு வர பிச்சு தான் பயங்கரமா அடிப்பாங்க. அடிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க நிறுத்துறதுக்கு ஆள் இல்லை. நீங்க பாருங்க 202ல 17 ஓவர் 16 ஓவர்ல சேசிங் பண்றாங்க. மும்பை இந்தியன்ஸ் தான் நீங்க 210 ரன் 17 ஓவர் 4 ஓவர் ஸ்பேர் வச்சிருச்சாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் 2 ஓவர் ஸ்பேர் வச்சு எஸ்ஆர் கிட்ட 2 ஓவர் ஸ்பேர் வச்சு 225 ரன் சேசிங் பண்ணாங்க. அப்படி வந்து பேட்டிங் ட்ராக் கொடுத்துட்டா அவங்க முடிச்சு விட்டுருவாங்க. பஞ்சாப்ங்கிறது பயங்கர ஸ்ட்ராங்கான டீம். சேசிங்கும் பண்ண விடக்கூடாது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட விட்டு ஒரு 200 ரன்னுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணிட்டு டெல்லி சேசிங் பண்ற மாதிரி இருக்கணும். அப்படின்னா தான் டெல்லிக்கு ஒரு வாய்ப்பு. டெல்லி சேசிங் பண்ணாத யாரை கூப்பிட்டு சேசிங் பண்ண சொல்ற? சன்ரைஸ் கிட்ட 245 ரன் கொடுத்த மாதிரி கொடுக்கூடாது. ஒரு 190 180 ரன்னுக்குள்ள நிறுத்தி 120. பஞ்சாப் நல்லா அப்படி பயப்படுற மாதிரி பவுலிங் அட்டாக் கிடையாது. வேலை செய்யற பவுலிங் அட்டாக் தான். இவனை வச்சு நம்ம கண்டெயின் பண்ணலாங்கிற மாதிரி பவுலிங் அட்டாக் பஞ்சாப் கிட்டையும் கிடையாது. அப்படி போது ஒரு 180 ரன்னுக்குள்ள கொடுத்து அதை திருப்பி எடுக்க பார்க்கணும். நீங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் கொடுத்து 220 ரன் 230 ரன் கொடுத்துற அந்த 220 230 திருப்பி அடிக்கிற மாதிரி டெல்லி கிட்ட பேட்டிங் கிடையாது. பஞ்சாப்ல பார்த்தா பவுலிங் ஓகே தான். ஏன்னா இப்போ ஏதோ ஒரு நாள் தான் மார்க் சூப்பரா போடுறாரு. ஹர்ஷ்தீப் இப்பதான் 2 மேட்சா நல்லா போடுறாரு. பாட்லட்டுமே ஒரு 2 ஓவர் அடி வாங்குவார், 2 ஓவர் நல்லா போடுவார். அதனால இந்த இதுல சேசிங் பண்ணலாம். எப்ப பண்ண முடியும்னா ஒரு 200 210 தான் பண்ணலாம். 240 முடிஞ்சா பண்ண முடியாது. 2 தான் மேட்ச். அது மத்தியான மேட்ச்ன்றப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது. மத்தியான மேட்ச் எல்லாம் நம்ம பெருசா 170 நம்ம போனதே கிடையாது. ஐபிஎல்ல பெருசா இருக்கும். மத்திய மேட்ச் நீங்க 200 கொடுத்துட்டா திருப்பி பேச முடியாது. பிச்சு ஸ்லோவா தான் இருக்கும். நீங்க 180க்குள்ள கண்டெயின் பண்ண நீங்க வேற வழி ப்ரோ. இன்னைக்கு டெல்லிக்குமே வாழ்வா சாவான போட்டி தான். இதுக்கு மேல அவங்க கம்பேரும் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது இன்னைக்கு ஏதாவது ஒரு பண்டி ஜெயிச்சுதான் ஆகணும்.
சரி ஓகே, நீ ப்ரொடெக்ஷன் டைமுக்கு போயிடுவோம். யார் வின்னு? நந்தா நீ ஆரம்பினா நந்தா. முதல்ல உனக்கு ஒரு மறந்துட்ட கைஸ். கங்க்ராச்சுலேஷன் பண்ணுவோம். சொன்ன மாதிரி நேற்று அவர் ஜிடி சொன்னார், ஆர்சிபி ஜெயிச்சிருச்சு. இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி தப்பான ப்ரொடிக்ஷன் கொடுங்க. உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ப்ரொடிக்ஷன் இல்ல கொடுத்தாலே ஆப்போசிட்டா நடக்குது, என்னன்னே தெரியல. ஓகே, ஏதாவது சூனியம் வச்சிட்டாங்க. நான் வந்து டிசி எனக்கு ஹோம் கிரவுண்டு தான், நல்லா இருக்குதான். ஆனா எனக்கு தெரியல, டிசி மேல ஒரு இதே வரமாட்டேங்குது. ஆர்சி பஞ்சாப் கூட போறேன் நானு. டிசி ஜெயிச்சு போறாங்க பாவம், டேபிள்ல கீழே இருக்காங்க. நானும் டிசி சொல்றேன். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி இவங்க பகல் மேட்ச் ஆடினதே இல்லை பஞ்சாப். பஞ்சாப் இல்ல சன்ரைஸ் அதுவுமே பார்த்துட்டோம்னா நம்ம இது சேசிங்ல போனோம். எனக்கு என்னமோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட விட்டாங்கன்னு ஒரு 2 விக்கெட் விட்டுட்டாங்கன்னா இன்னைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் கஷ்டமா இருக்குமோன்னு தோணுது. இல்ல அன்னைக்கான பைத்தியக்காரன் நம்ம ரிசர்வ் பண்ண ரிவ்யூ எடுத்துதானே மேட்ச் வேற மாதிரி போயிருந்திருக்கோம். அந்த பைத்தியக்காரன் வச்சுட்டு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. மொதல் மேட்ச் ப்ரொடிக்ஷன் பார்த்துருக்கீங்க, உங்களோட ப்ரொடிக்ஷனை கீழே போடுங்க. 2வது மேட்ச் எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆர், ஒரு முரட்டு பீஸ் மேட்ச் மாதிரிதான். 2 பேரும் பேட் கம்மி செட்டாங்க. என்ன தலை ஆட்டுறீங்க? பேட் கம்மி செட்டன் ஆடுறாரு கேப்டனா. நீங்க எஸ்ஆர்ஹெச் மேட்ச் ஆர்சி மேட்ச்ல பேசவே கூடாது. எனக்கு பயமா இருக்கு. லா ஆஃப் ஆப்ரேஷன் இப்படி பார்த்தா நீங்க தோக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. 3 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சிட்டீங்க. தோத்துட்டீங்கன்னா இல்ல எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்ஹெச் வந்து பேட் கமின்ஸ் நான் அதுதான் சொல்றேன். இஷான் கிஷன் இப்பதான் நல்லா பண்ணிட்டு வர்றாரு. பேட் கமின்ஸ் வந்ததையும் ஒரு லாஸ் செட் ஆயிடுச்சு. நானும் அதான் நினைச்சேன். செட் ஆயிடுச்சு. பேட் கமின்ஸ் வந்தோடனே அதே இதை பிடிக்க முடியுமான்னு தெரியல. எவ்வளவு பெரிய கேப்டனா இருந்தாலும் அந்த இது பிடிக்க முடியுமான்னு தெரியல எனக்கு. அதுக்கு மிச்சம் பேட் கமின்ஸ் அதே பேட்டர்ன்ல போவாரான்னு ஓகே, டீம் செட் பண்ணி கொடுத்துட்டீங்க. அதே பேட்டர்ன்ல போனாலும் எந்த இடத்துல யூஸ் பண்ணுங்க. இஷான் கிஷன் கரெக்டா யூஸ் பண்ணாரு. போன மேட்சஸ் அந்த டிஎல்எஃப் மெத்தட்லாம் இருக்கும்போது கரெக்டா யூஸ் பண்ணாரு. பேட் கமின்ஸ் கிரவுண்ட்லயே தான் இருக்கு. உங்களுக்கு என்ன கவலை? பக்கத்துல ஏதாவது ஒரு இல்ல நான் இன்னொன்னு என்ன சொல்றேன், நீங்க என்னதான் பேட் கமின்ஸ் நல்ல கேப்டன் தான். எஸ்ஆர்ஹெச் அவர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு டர்ன் அரவுண்ட் ஆச்சு. நான் இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, பண்ணட்டுமே, இஷான் கிஷனே பண்ணட்டும். 4 சீசன் ஆயிருச்சு. இஷான் கிஷனே பண்ணி முடிச்சுட்டா பேட் கமின்ஸ் ஒரு மென்டார் மாதிரி டீம்ல இருக்கட்டும், ஆடட்டும். அவர் கீழே ஆடுறன்னு நினைக்கிறேன், டீம்ல ஆடட்டும். இப்போ இவர் வந்துட்டாருன்னா இப்போ வைஸ் கேப்டன் யாருக்கு தருவீங்க? அபிஷேக் சர்மா தூக்கிட்டீங்கன்னா அபிஷேக் சர்மா வைஸ் கேப்டனும் கிடையாது இப்போ. அதனால அந்த மாதிரி இல்ல அந்த கிளாஸ் இப்போ வாய்ப்புல வைஸ் கேப்டன் கொடுக்கும். ஏன்னா ஒரு இஷான் கிஷன் நான் அபிஷேக் சர்மா சஜஷன் கேட்டு மேட்ச்ல பார்க்கவே இல்லை. நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு என்னன்னா இப்ப கேப்டன் நல்லா போயிட்டு இருக்கு, ஒரு சீசன் ஃபுல்லா அவரோட போயிடலாமோன்னு தோணுது. இப்ப இஷான் கிஷன் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அதிரடி இது கிடையாது, அதிரடி கேப்டன்சி கிடையாது. ஆனா பேட் கமின்ஸ் ஃபுல்லா அதிரடி. எனக்கு வந்து நீ 100 ரன் ஆல் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு நீ வந்துட்டு ஃபுல்லா நீ அடிக்க தான் போகணுன்ட்டு. ஆனா இஷான் கிஷன் அப்படி பண்ணல, நின்று ஆடக்கூடிய இதுக்கெல்லாம் போனாரு. சரி, அது மட்டும் தான் செட் ஆகுமான்னு தெரியல. சரி ஓகே, பேட்டிங் பற்றி பேசணும்னா அபிஷேக் சர்மா போன மேட்ச் 135 அடிச்சாரு. அவர்கிட்ட ஒரு பிரச்சனை என்னன்னா கண்டினியூவா இதே மாதிரி இன்னிங்ஸ் ஆட மாட்டாரு. ஒரு மேட்ச் அடிச்சா போட்டுருவாரு. அந்த மாதிரி கணக்கு தான் இது வரைக்கும் வந்துட்டு இருக்குது. ஆர்ச்சர் லேண்ட்ரி பர்கர் கூட ஒரு மேட்ச் சோர்ந்து போவாம போல, இந்த ஆர்ச்சர் வந்து எல்லா மேட்சும் ஒரே மாதிரி போடுறான். எனக்கு இப்பதான் வயிறுலாம் எரியுது. இப்போ 8 கோடி கொடுத்து செலவு பண்ணி ஆஸ்பத்திரி செலவு பார்த்து ஆர்ஆருக்கு அனுப்பிச்சு இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். இல்ல அது கூட இல்ல. இப்ப நம்ம பேட்டிங் பத்தி பேசிடுவோம். சூரியவன்சி ஆர்ஆர் பேட்டிங் பத்தி பேசுவோம். சூரியவன்சி ஜெய்ஸ்வால் ஒரு 3 எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 மேட்ச சோபிக்கல. இதுதான் கரெக்டான டைமோ இந்த இப்ப அவங்களுக்குமே இது முக்கியமான மேட்ச். இப்ப எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சா மேல போயிருவாங்க டேபிள்ல, நம்பர் 3 ஸ்பாட்டை பிடிச்சிருவாங்க. நம்பர் 3 இல்ல நம்பர் 2க்கு போயிருவாங்க எஸ்ஆர்ஹெச். ஆர்ஆர் ஜெயிச்சாலும் நம்பர் 1 பஞ்சாப் அன்பீட்டன். ஓகே ஆமா பஞ்சாப் மதிய மேட்ச் என்னன்னு நடக்குதுன்னு தெரியல. ஒருவேளை மதிய மேட்ச் தோற்றாலுமே பஞ்சாப் தான் மேல இருப்பாங்க. ஆமா இல்ல அதான் டேபிள் டாப்ல போயிருவாங்க. ஆல்ரெடி 10 பாயிண்ட் இருக்கு. 12 பாயிண்டோட போயிட்டு டேபிள் டாப்ல உட்காருவாங்க. அதே எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சா 10 பாயிண்ட் ஒரு 2வது இடம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. பஞ்சாப் தோத்தால் சொல்றேன், இல்லைன்னா அட்லீஸ்ட் 2வது இடமாவது வாய்ப்பு இருக்கு. எல்லாம் ஓகே தான்.
ஜிடி கிட்ட சொன்ன அதே பிரச்சனை தான் பார்த்துட்டீங்கன்னா ஆறாக இருக்கு. டாப் 2 அடிகள்லாம் யாருமே அடிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம இதை ஒத்துக்கிட்டு தான் ஆனோம். இப்போ நம்ம எல்எஜி ஜெயிச்ச மாதிரி 160 அடிச்சுட்டு இந்த பிக் கீழே வந்து எஸ்ஆர்ஹெச் பவுலிங் போட்ட முடியுமான்னா கண்டிப்பா முடியாது. டாப் 2ல யாராவது ஒருத்தர் அடிச்சே ஆகணும். டாப் 3 கிடையாது, டாப் 2 தான் சொல்றேன். சன்ரைஸ் பவுலிங் போட முடியாது. சன்ரைஸ் எவ்வளவு கவனமானாலும் 200 ரன் அடிக்கிறது. ஆமா, எவ்வளவு கவனமானாலும் 200 அடிச்சிருவாங்க சன்ரைஸ். அப்படி இருக்கும்போது அந்த 150 ரன்ல நீங்க ஓப்பனிங்ல ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்சி பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். வேற ஆப்ஷனே அவங்களுக்கு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இருக்காரு. ஒரு மேட்ச் பர்ஃபார்ம் பண்றாரு, ஒரு மேட்ச் இல்லைன்னா டக் அவுட் ஆயிட்டு போறாரு. அந்த மாதிரிதான் இருக்கு. ரியான் பராக் ஹைடிங் த ஷேடோஸ் தான். நான் சொல்லிட்டேன், அவரு அடி வாங்குறதுக்கு தயாரா ஆயிட்டு இருக்காரு. ஆடவே இல்லை. வேற ஒருத்தர் பர்ஃபார்மன்ஸ்ல அப்படியே ஹைட் ஆயிட்டு டீம் வின் பண்ணிட்டு வரதால ஹைட் ஆயிட்டே வராரு. அதே மாதிரி ஹெட்மயருமே கீழே இருக்கிறனால ஹெட்மயரோட ஃபார்முமே அப்படியேதான் இருக்கு. இல்ல போன மேட்ச் அடிக்க ஆரம்பிச்சாரு, கரெக்டா அவுட் ஆயிட்டாரு. அதனால இந்த பேட்டிங்குமே ஸ்டார்டிங்ல இருந்து 2 பேருமே அடிக்கணும். பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சாதான் இந்த மேட்ச் வின் பண்ண முடியும். ஏன்னா எஸ்ஆர்ஹெச் தடிக்குள்ள தான் 200 அடிக்கிறாங்க. அது எப்படி 200 வருதுன்னே தெரியும். கண்ண மூடி தூங்கி எந்திரிச்சு வந்தா எப்படி சரி 0 for 2 இல்ல 0 for 1 38 for 4 இருந்தா கூட 220 210 அடிச்சிடுறாங்க எஸ்ஆர்ஹெச். நடுவுல உங்களுக்கு யாராவது காப்பாத்திடுறாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி இந்த மாதிரி அணிகிட்டு வருமா யாராவது ஒருத்தர் அடிச்சு காப்பாத்திடுறாங்க, இன்னிங்ஸ் எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப அதுதான் பிரச்சனையே ஆறாறுல. அந்த இன்னிங்ஸ் ஜடேஜா ஒரு 2 மேட்ச் அடிச்சாரு. ஆனா அடிக்க விட்டாங்கன்னு சொல்லலாம், அடிச்சாருன்னு சொல்ல மாட்டேன், அடிக்க விட்டாங்க. இப்போ அவருமே எடுத்துட்டு போக முடியுமா? டெவான் ஃபெராரியா எப்படி எடுத்துட்டு போறாரு? அவருமே ஒரு மேட்ச் அடிக்கிறாரு, ஒரு மேட்ச் அடிக்க மாட்டாரு. இந்த மாதிரி நிறைய இஷ்யூ ஆறாறுல. தர்ஷன் சானாக்கு ஆடலாம். சரி, ஓகே, பவுலிங்க்கு போயிருவோம். எஸ்ஆர்ஹெச் பவுலிங், ஆர்ஆர் பவுலிங், 2 டீம்ல எந்த பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லுங்க. ப்ரோ இதென்ன கேள்வி? ஆர்ஆர்ல சந்தீப் சர்மா ரொம்ப நாளா ஆடல, கவனிச்சிங்களா? ஒரு 3 மேட்ச் ஆடவே இல்லை. துஷார் தேஷ்பாண்டே நல்லா போடுறாரு. அந்த அது இல்லாம எவ்வளவு சூப்பரா போடுவாரு தெரியல. இன்ஜுரியில இருந்து வராரு, எவ்வளவு சூப்பரா அவரால் பண்ண முடியும் தெரியல. பவுலர் கிடையாது அவரு. நீ சும்மா எதை சொல்லணும்னு சொல்லக்கூடாது. 50 கொடுக்கக்கூடிய பவுலர் கிடையாது. எனக்கு என்னமோ இன்னைக்கு சூரியன் பாக்குறோமா இல்லையா? பாக்குறோம் பெருசா இன்ஜுரியில இருந்து வந்து பெருசா போட முடியல. அதே மாதிரி பேக் கமிங்ஸ் இன்ஜுரி எவ்வளவு பெருசு இருக்குன்னு தெரியல. மோசமாவும் போடுறதுல அதையும் கவனிக்கணும்ல. நம்ம பிளேயர்ஸ் அசால்ட்டா தடி குழுந்தா 50 கொடுக்குற மாதிரி அவங்க அப்படி கொடுக்கறது இல்லையா? ஸ்பின்னர் பிச்சு கொடுத்தா ஆர்ஆர் வந்துட்டு ஒரு இதா இருப்பாங்க. ஏன்னா இப்ப இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னா ஜெய்ப்பூர்ல நடக்குது. ஜெய்ப்பூர்ல பார்த்துட்டீங்கன்னா எப்பயுமே இந்த லோ ஸ்கோரிங் மாதிரியே தான் ஒரு எந்த ஹை ஸ்கோர் மேட்சஸ் வந்தது கிடையாது. அதனால சொல்றேன். ஸ்ட்ரைட்டாவே ப்ரிடிக்ஷனுக்கு போயிடுவோம். ஒரு வீடியோ ரொம்ப பெருசு லென்த்தாக போயிட்டு இருக்கு. ப்ரிடிக்ஷன் டைம் இந்த வாட்டி நந்தா வேண்டாம். தினேஷ் நீ ஆரம்பி. தொடர்ந்து 3 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க சன்ரைஸ். இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சவாய் சிங் ஸ்டேடியம்ல வேற வந்து அது எப்படின்னா ஒரு 180 190 வந்துச்சுல, ரொம்ப வின்னிங் ஸ்கோர். அதெல்லாம் அப்பல இருந்து பார்த்திருக்கேன். 160 ரன் அடிச்சுட்டு சன்ரைஸ் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க ஆர்ஆரோட. இந்த ரஷித் கான், இந்த பிபுல் சர்மா அவங்களா இருக்கும்போதுலாம் எனக்கு தெரிஞ்சு ப்ரோ எனக்கு ஆர்ஆர் வின் பண்ணிடுவானோன்னு தோணுது. ஆனா போன மேட்ச் அது 150 ரன் டிஃபெண்ட் பண்ணிட்டு வரது ஒரு எனர்ஜி இருக்குது இல்ல. ஒரு யாருமே இந்த ஐபிஎல் யாருமே அந்த 150 ரன் அடிச்சுட்டு டிஃபெண்ட் பண்றல. அது ஒரு செம்ம எனர்ஜி இருக்கும். பேக் டு ரியான் பராக் நல்லா கேப்டன் பண்ற மாதிரி இருக்கு. பேட்டிங் தான் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்றது இல்ல, கேப்டன் ஒழுங்கா நல்லா பண்றாரு. அதெல்லாம் சொல்ல முடியும். கேப்டன்சி ரியான் பராக் நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஒண்ணும் குறை சொல்றதுக்கு இல்ல. எனக்கு என்னன்னா அந்த எல்எஸ்லயும் பவுலிங் இருந்துச்சு, ஆனா சன்ரைஸ்லயும் பவுலிங் இருந்துச்சு. அந்த ட்ரிபிள் வந்து நல்லா பந்து போட்டான், அது அடிக்க விடல. நிதிஷ்குமார் ரெட்டியை வந்து பவர் பிளேல யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். அந்த பைத்தியக்காரங்க நிதிஷ்குமார் ரெட்டியை தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது சூரியவன்சியும் ஜெய்ஸ்வாலும் போட போறேன். சரி, ஓகே நந்தா உன்னோட இது ப்ரெடிக்ஷன்லாம் இல்ல ப்ரோ. நான் ப்ரெடிக்ஷனே கொடுக்க விரும்பல ப்ரோ. நீங்க கொடுக்கணும். இந்த வேர்ல்ட் நோட்ஸ் யுவர் ப்ரெடிக்ஷன். நீங்க மேட்ச் பார்க்கவே தேவையில்ல, உன் ப்ரெடிக்ஷன்ல தெரிஞ்சு போயிடும். சொல்லு. ஓ மேட்ச் எல்லாம் இல்ல, எஸ்ஆர்எஸ் ஜெயிச்சிருங்க. எஸ்ஆர்எஸ் ஜெயிச்சுன்னா ஏன் சொல்றேன்னா
ஏன் சொல்றேன்னா நீங்க இதுல வெயிட் பண்ணி பாருங்க, இன்னைக்கு 2 ப்ரொடிக்ஷனும் ஜெயிக்குது. நண்பா இல்ல இப்ப எஸ்ஆர்ஹெச் ஏன் ஜெயிக்கும்னு சொல்றேன்னா, இப்ப நீங்க இல்ல வீடியோ ஸ்பின்னர் 2 ஸ்பின்னர் ஆடிட்டாங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிடும். ப்ரோ நாங்க ஏன் இவ்வளவு வீடியோ புதுசா போறோம், எதுக்கு ப்ரொடிக்ஷன் கொடுத்து சிரிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா 100%க்கு 10% வச்சிருக்கான் ப்ரோ வின்னிங் ப்ரெடிக்ஷன்ல. ஒரு மனுஷன் எப்படி அது எப்படி நடக்கும், இவன் சொல்ற டீமுக்கு அப்படியே ஆப்போசிட் ஜெயிக்குது. மெடிக்கல் மிராக்கிள். யாராவது பெட்டிங்லாம் போடணும்னா சொல்லுங்க, என்கிட்ட வாங்க, கமிஷனோட பண்ணி இந்த மாதிரி ஆப்போசிட் டீம் ஜெயிக்க வச்சிடலாம். இல்ல என்னன்னா ஒரு காரணத்தோட சொன்னேன், ஸ்பின்னர் வந்து கொஞ்சம் உங்க காரணமே தேவையில்ல ப்ரோ, உங்க ப்ரெடிக்ஷன் எனக்கு போதும். நான் இது வரைக்குமே போன பாத்தீங்கன்னா நான் வந்து அவன் மேட்ச் இல்லடா, அவன் மேட்ச் எல்லாம் பார்க்க கூட இவ்வளவு இன்ட்ரெஸ்டா தான் உன் ப்ரொடிக்ஷன் வாயில இருந்து என்ன வருதுன்னு அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். நீங்க சொல்லிட்ட. நானும் போன மேட்சுக்கு வந்துட்டு பஞ்சாப் தான் சொல்லலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பஞ்சாப் தான் வின் பண்ணிட்டு, நீ எப்ப பஞ்சாப்னு சொன்னே உடனே நான் டிசி மாறிட்டேன். அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச் சொல்லலான்னு இருந்தேன். இப்ப நான் சொல்றேன் ஆறாவது தான் வின் பண்ணுது. ஏதோ உன்னோட புண்ணியத்துல தானே நான் ஒரு 90% 80% வச்சிட்டு இருக்கேன். ரெண்டு பேருமே மாத்தி சொல்லிருக்கேன் 2 பேர் கருத்துக்கு. நாளைக்கு நான் சொல்றதா நடக்க போகுது, இன்னைக்கு பாத்துட்டே இருங்க நீங்க. 2 நான் சொல்ற டீம்ல ஜெயிக்க போகுது. அதனால வீடியோ முடிச்சுப்போம், உங்களோட ப்ரெடிக்ஷனை கீழே போடுங்க. அதே மாதிரி கேள்வி கேட்டுடலாம் இந்த இதுக்கு. என்ன கேள்வி அது கேளுங்க. 2 மேட்சும் சேர்த்து ஒரே கேள்விதான் இந்த இதுல, ஏன்னா டபுள் ஹெட்டர்ஸ்ல ஒரே கேள்விதான். ஒரே கேள்வியா கேட்டு விடுங்க. இந்த வாரத்துக்கான கேள்வி பார்த்துட்டீங்கன்னா, பஞ்சாப் விசஸ் டிசி மேட்ச், ஆர்ஆர் விசஸ் சன்ரைஸ் மேட்ச், இந்த 2 மேட்ச்லயும் யார் 50 அடிப்பா, யாரும் ஒரு பிளேயர், நீங்க 50 அடிக்க பிளேயரை வந்து ஒரு பிளேயர் கரெக்டா சொன்னீங்கன்னா கூட போதும். அதுக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா கமா போட்டு எழுதிட்டு இருக்கிற பேட்ஸ்மேன் எல்லாத்தையும் எழுதி வைக்கிறீங்க, அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு பிளேயர், உங்க பேருக்கு ஒரு கமெண்ட்டுக்கு ஒரு பிளேயர் மட்டும் பதில் சொல்லுங்க. 4 டீம் இருக்கு, 4 டீம்ல ஒரு பிளேயர் சொன்னா போதும். அப்படி இல்லை உங்களுக்கு இன்னொரு பிளேயர் தோணுதுன்னா அடுத்த கமெண்ட் தான் போடணும், அதுலயே கமெண்ட் போடாதீங்க. உங்களுக்கு வேணா ஒவ்வொருத்தர் 2 கமெண்ட் போட்டுக்கலாம். அதான் ஒரே கமெண்ட்ல 2 பேர் போடக்கூடாது, அதை டிஸ்குவாலிஃபை. இப்பயே சொல்றேன், உங்களுக்கு இன்னொரு பிளேயர் தோணுதுன்னா நீங்க 3 பிளேயர் கூட நீங்க எழுதிக்கலாம். ஆனா அது 3 கமெண்டா போடணும், ஒரே இதுல கமெண்ட் போடக்கூடாது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா டிசி மேட்சுக்கு முன்னாடி போட்டுருங்க. ஆர்ஆர் எஸ்ஆர்எஸ் மேட்சுக்கு வேணா நீங்க ஒரு 7:30 போட்டா போதும். ஓகேங்களா? மறக்காம எல்லாம் கமெண்ட் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் யார் கிரிக்கெட் பார்க்குறாங்களோ அவங்களாம் இது பண்ணி விடுங்க. போன வாரத்துக்கு வின்னருக்கெல்லாம் கிஃப்ட்ஸ் ரெடியாக இருக்குது. இந்த வாரத்துக்கு வின்னர்ஸ்க்கு எனக்கு அதிகபட்சம் தெரிஞ்சு மூவி டிக்கெட்ஸாக இருக்கும். அதனால் மறக்காமல் எல்லாரும் ஆன்சர் பண்ணி கிஃப்ட்ஸை வாங்கிட்டு போங்க. சும்மா இருக்குது, லீடர் போர்டில் ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க, பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன்.